Hi my dear brothers and sisters, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிப்ளமோ இன் நர்சிங் ஓட கவுன்சிலிங் ஓட டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். கவுன்சிலிங் எப்படி நடக்கும், கவுன்சிலிங் ஓட ஃபுல் டீடைல்ஸ் என்ன, கவுன்சிலிங்ல எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கட்டணும், எப்படிலாம் கவுன்சிலிங் நடக்கும், அதாவது சயின்ஸ் குரூப்க்கு தனியா தான் கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி நீங்க வொகேஷனல் நர்சிங் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் தனியா கவுன்சிலிங் தான் நடக்கும். அதர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் சயின்ஸ் நர்சிங் முடிச்சிருந்தாலும் தனியா தான் கவுன்சிலிங் நடக்கும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். டிப்ளமோ நர்சிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சு ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கு அப்புறம் அடுத்து என்ன ப்ராசஸ்னா கவுன்சிலிங் ஷெட்யூல், அதாவது ஒரு கலந்தாய்வு அட்டவணை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும். ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஜெனரல் கவுன்சிலிங்ல உங்களுக்கு 3 கவுன்சிலிங் ஷெட்யூல் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் அதர்ஸ் மற்றும் வொகேஷனல் இவங்க 2 பேருக்கும் ஒரே நாள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா தனித்தனி கவுன்சிலிங் தான் ஒரே நாள்ல நடக்கும், அதாவது வேற வேற போர்ட்டல்ல நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த 2 கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு சயின்ஸ் குரூப்பான கவுன்சிலிங். இல்ல மெஜாரிட்டி ஆஃப் த மெம்பர்ஸ் டிப்ளமோ இன் நர்சிங் அட்டெண்ட் பண்றவங்க +2ல சயின்ஸ் குரூப் தான் எடுத்திருப்பீங்க. நீங்க கடைசியா தான் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதாவது கடைசியானா இவங்க முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அவ்வளவு சீட்ஸ் போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்ல. ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல கொஞ்சம் சீட்ஸ் எடுப்பாங்க. அதே மாதிரி அதர்ஸ் மற்றும் வொகேஷனல் கொஞ்சம் சீட்ஸ் எடுப்பாங்க. டோட்டலா உங்களுக்கு ஒரு 2060 சீட்ஸ் இருக்கு டோட்டலா. இவங்க சயின்ஸ் குரூப்க்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 1500 சீட் இருக்கும் தாராளமா. நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். ஆவரேஜா உங்களுக்கு ஒரு 1500 சீட்ஸ் இருக்கும். அதனால சயின்ஸ் குரூப் கடைசியா நடக்கிறதுன்னு கேள்விப்பட்டு ஒரு பயப்படவும் அவசியம் இல்லை. சரி, இந்த கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 250 rupees நீங்க டிப்ளமோ நர்சிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணனா 250 rupees நீங்க பே பண்ணணும். சரி, இந்த 250 rupees எப்போ பே பண்ணணும் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் வெளியிடுறாங்கல்ல, உங்க டேட்னு ஒன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க அதர் குரூப்பா இருந்தா அதுக்கு ஒரு டேட்டும், நீங்க சயின்ஸ் குரூப்பா இருந்தா அதுக்கு ஒரு டேட்டும் கொடுப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டேட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும், அப்படியே பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு காலேஜ் மற்றும் கோர்ஸ் நீங்க செலக்ட் பண்றதுக்கான போர்ட்டல், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங். அந்த சாய்ஸ் ஃபில்லிங்ல நீங்க டிப்ளமோ நர்சிங் எந்தெந்த காலேஜஸ்ல வேணும் அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிப்ளமோ நர்சிங் எந்தெந்த காலேஜஸ் இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜஸ்ல மட்டும்தான் இருக்கு. அதாவது இந்த கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும்தான் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய டிப்ளமோ நர்சிங்க்கு தான் இந்த கவுன்சிலிங் நடத்துறாங்க. அது எத்தனை காலேஜ்னு பாத்தீங்கன்னா 25 காலேஜஸ். இது போன வருஷத்து வரையும் இந்த 25 காலேஜஸ் இருந்துச்சு. இந்த வருஷம் மேபி இன்க்ரீஸ் டிக்ரீஸ் கூட ஆகலாம். அது நம்ம கவுன்சிலிங் வந்தாதான் நம்ம கரெக்டா சொல்ல முடியும். 25 காலேஜஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்டா 2060 சீட்ஸும் இருக்கு. இந்த சீட்ஸ்க்காக தான் நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போறீங்க. நீங்க 25 காலேஜஸும் பண்ணலாம், இல்ல எனக்கு நியர்பை காலேஜஸ் இருந்தா போதும், இல்ல என் ட்ரீம் காலேஜ் இருந்தா போதும் அப்படின்னு நீங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சயின்ஸ் குரூப் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஸ்பெஷல் கேட்டகரி அதர் மற்றும் வொகேஷனல் சீட் எடுத்துட்டாங்கன்னா அந்த மிச்சம் இருக்க சீட் தான் பண்ண முடியும். அதாவது மிச்சம் இருக்குன்னா ரொம்ப கம்மியா இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1500 சீட்ஸ் இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் டிப்ளமோ நர்சிங்கோட ஃபுல் டீடைல்ஸ். நம்ம அப்ளிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் டீடைல் டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணீங்க. டிப்ளமோ நர்சிங்க்கு இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க போறோம். ஸ்டைஃபண்ட் எவ்வளவு இருக்க போகுது டிப்ளமோ நர்சிங்க்கு, அதே மாதிரி ஹாஸ்டல் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது, கோர்ஸ் டியூரேஷன் என்ன, நீங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், உங்க கட் ஆஃப்க்கு எப்படி இருக்குது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்ம கீஸ் மேனிங் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட், பி பாசிட்டிவ். Thank you for watching friends. Thank you.